குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். VV நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? உடம்பு ஆரோக்கியம் கவனம் வேணும். குறிப்பாக நீங்கள் மனசில் ஏதாவது ஒன்று சஞ்சலம் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது கண்டிப்பாக உடம்பை பாதிக்கத்தான் செய்யும். அதாவது உடம்புல உங்களுக்கு வியாதி இல்லை, மனசில் தான் வியாதி. அந்த மனசில் இருக்கிற வியாதிக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டகச்சனி. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, ஒரு டென்ஷன் போனால் இன்னொரு டென்ஷன், குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் கூட உங்களுக்கு அவ்வளோவா திருப்தியாக இருக்காது. இருந்தாலும் இந்த 3 மாதத்தில் ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் அங்கே போனால் கூட உங்களுக்கு இந்த யோசனை இருக்கக்கூடாது. அங்கே என்ன ஆச்சோ, அங்கே என்ன பண்ணுறாங்களோ, எப்படி பண்ணுறாங்களோ, என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை விடணும். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடமாற்றம் வருமானத்திற்காக இல்லை, மன நிம்மதிக்காக செயல் திட்டம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு செய்யணும். நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். கண்டகம் அப்படின்னால என்ன, கண்டம்னு அர்த்தம். அடுத்து வரப்போகிறது உங்களுக்கு அஷ்டம சனி அடுத்த வருஷம். ஆகவே அஷ்டம சனி வர்றதுக்கும் போது வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதுக்கான அச்சாரம் போட்டுருவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை எல்லாத்தோட ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுறணும். இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். அப்போது சிம்மராசிக்கு என்ன சார் பலன் 3 மாதத்துக்கு, அதை சொல்லுங்கள் சார் தெளிவா அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? நல்லா தான் சார் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறீங்களா? நல்லாயிருக்கும். எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம், எக்ஸ்பேண்டிங் கண்டிப்பாக பண்ணலாம். பேங்க் லோன் கிடைக்கும், குட்வில் இருக்கே. கடந்த 5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்களை இப்போ நம்ம இந்த கேசட்டில் சொல்ல முடியுமா? இது பொது பலன் தான். ஆனால் உங்கள் ஜாதக பிரகாரம் நம்ம பலனை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சியும் அந்த பலன் வரலையே. கடன் கொடுத்தா கடனே வரமாட்டேங்குது, வாங்கிட்டு போனோம் அப்படியே போயிட்டான். அவன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அவனை தேடி கண்டுபிடிச்சி நம்ம கஷ்டத்தை சொல்லி பணத்தை வாங்கிடலாம். அவன் அட்ரஸே கிடையாது. ஆனால் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அந்த அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். இழந்த பணம் திரும்பி வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இது வரைக்கும் இல்லாத உடல் ஆரோக்கியம் இப்போ வரும். இது எல்லாத்த விட உங்கள் ஜாதக பிரகாரம் இந்த காலத்தில் தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். சொந்த வீடு இல்லையா, வாங்கலாம். வாடகைக்கு இருக்கீங்களா, சொந்த வீட்டுக்கு போகலாம். சின்னதாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்களா, இண்டிவிஜுவல் ஹவுஸில் போகலாம். அதே மாதிரி திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கும். சார் காலையில் எழுந்தால் கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, ஏதோ ஒன்று இப்போ சொல்கிறதே கிடையாது சார் நான் யாருக்கிட்டையும் அப்படின்னா அதெல்லாம் சரியாக போயிடும். உங்களுக்கு குரு பார்வை இருக்குது, எல்லாத்தோட குரு 9ஆம் வீட்டில் இருக்கார். ஆகவே அற்புதமான பலன் கிடைக்கும். இதில் தெளிவாக நீங்கள் செய்ய வேண்டியது திருவெண்காடு புதன் ஸ்தலம், அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். இதை எல்லாத்த விட இந்த 3 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த தொழிலாகட்டும் அல்லது உங்களது வேலையாகட்டும் அதில் நல்ல பேர் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்குது? உடம்பு பார்க்கணும் சார், ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் சார். கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதில் ஒரு 25%, பயப்படாதீங்க, ஒரு 25% தான் சொல்லியிருக்கேன். அது கூட எதனாலன்றீங்களா? தூக்கம் இல்லை, ஏதோ சிந்தனை, வருமானம் நின்று போச்சு சார், இஎம்ஐ எப்படி சார் கட்டுவேன், பிள்ளைங்களுக்கு எப்படி சார் நான் ஃபீஸ் கட்டுவேன், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு முதல்ல புரிஞ்சுங்க. குரு பலன், குரு பார்வை இல்லை, அதனால் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், ஜென்மத்துக்கு குரு பார்வை இல்லையே ஒழிய 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்கு இருக்குது, விருச்சகத்துக்கு பார்வை இருக்குது.
உங்களுக்கு மட்டும் பார்வை இல்லை. இந்த ராசியில் நிறைய நீதிபதிகள், நிறைய அட்வொகேட்ஸு, நிறைய டாக்டர்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த வருமானத்துக்கும் செலவுக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம். கரெக்டாக இருக்குது சார், வருமானம் எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் நிற்கவே மாட்டேங்குது சார். நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ப்ராஃபிட்டாக இருக்குது, எனக்கு இல்லை சார். அதே மாதிரி எவ்வளோ பேர் சொல்லுவீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், ஓடி ஓடி உழைக்கிறேன், நைட்டு வந்து 11 மணி 12 மணிக்கு போய் படுக்கிறேன் சார், ஆனால் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா செலவுக்கும் வருமானத்திற்கும் சரியாக போகுது சார். ஆனால் ஒரு நல்ல விஷயம், இந்த 3 மாதம் போயிடுங்க. இந்த 3 மாதம் தள்ளிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்து, மருத்துவ செலவு கம்மியில் இருந்து, அதுவே ஒரு ப்ராஃபிட் இல்லை. முன்னாடிலாம் அரிசி பருப்பு வாங்குற மாதிரி மருந்து வாங்க மாட்டோம், ஏதோ ஒரு டேப்லெட்டு 2 டேப்லெட்டு. இப்போ மருந்து அப்படியே மூட்டையாக கட்டி உப்பு புளி மிளகா மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. வாழ்க்கை முறை, சமூகத்தினுடைய மாற்றம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் நான் இந்த துளாராசிக்கு முதலேருந்தே சொல்லியிருக்கிறேன், உடல் ஆரோக்கியத்தை கவனியுங்கள். பணம் எப்போ வந்தாலும் வீட்டில் வச்சிடலாம், ஆனால் ஆரோக்கியத்தை கவனிச்சிங்கன்னா இந்த 3 மாதம் அற்புதமான வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் காட்டில் மழை சார், முதல்ல இடமாற்றம் வரும் சார், தெளிவாக கிளம்புங்க. எனி சேலரி, எனி போஸ்ட்டு, பக்கத்தில் பெங்களூர் போங்க, இல்லை சிங்கப்பூர் போங்க, எது உங்களுக்கு சௌகரியம். ஏன்னா நீங்கள் போவீங்களாங்கிறது தான் பெரும் பிரச்சனை. இல்லை சார், வீட்டை விட்டு போக முடியாது சார், எங்கள் அம்மா இருக்காங்க, என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க, இப்படின்னு யார் மேலேயாவது ஒரு பழியை போட்டு அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட நீங்கள் கொஞ்சம் மனோதைரியத்தோட பரவாயில்லைங்க, நான் தைரியமாக கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுலேயும் கடந்த 7 வருஷமாக உங்களுக்கு வருமானம் பாதிச்சு போச்சு, மனக்குழப்பம், ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்குற நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு முடிவு எடுக்காமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அந்த 4ஆம் இடத்துல உள்ள சனி வந்து உங்கள் தாயினுடைய உடல்நிலையில் மருத்துவ செலவு இருக்கத்தான் செய்யும். நான் அவங்களுக்காக தான் சார் இடம் மாறாமல் இருக்கேன், கவலைப்படாதீங்க. டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி கொடுத்து அவங்கள சுத்தம் பண்ணலாம். நீர்நிலைகளில் போகும்போது நான் போட்டிங் போகிறேன் சார், ஸ்விம்மிங் போகிறேன் சார், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் நீங்கள் சேர வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. அடிக்கடி இந்த கோல்டு காஃபுங்கிறத விட்டுட்டிங்கன்னா, அதுக்கான ஹேபிட்ஸ்லையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 3 மாதம் தெளிவான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.